இன்னைக்கு ஒரு பயங்கரமா பிரியாணி சாப்பிடணும் போல ஆசை. இப்போ என்னவோ தெரியல எனக்கு இப்போலாம் கிரேவிங் ஃபார் பிரியாணி. ஸோ அதனால் ஓகே நம்ம நியூ வேர்ல்டு போகலாம். கோட் இருந்தால் நம்ம பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பண்ணலாம்னு நினச்சிட்டு நல்ல வேலை ஃப்ரெஷ் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணல. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என் ஹஸ்பண்டை. ஏன்னா சத்தியமாக அது கட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியோ கட் பண்ணியாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் எப்படி பிரியாணி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். என் ஹஸ்பண்ட் இன்வென்டட் மசாலா. அதாவது எல்லா இருக்கிற இந்தியன் ஸ்பைசஸையும் சேர்த்து அரைச்ச ஒரு மசாலா. இதில் வந்து ஆட் பண்ணாதது வந்து என்னென்னா, பிகாஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் இட் செப்பரேட்லி. அதாவது டர்மரிக், கொரியாண்டர், சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா ஸ்பைசஸுமே இந்தியன் ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைசஸுமே இன்க்ளூடிங் பெருஞ்சீரகம், சீரகம் அது எல்லாமே. ஸோ அதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ். அதெல்லாம் போட்டு லெமன்லாம் ஊற்றி செமையாக செஞ்சாச்சு. எனக்கே வந்து டவுட் இது நானா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோட்டு வந்து அப்படியே ஜூஸியாக நல்லா வெந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும்.